நீங்கள் உள்ளே செல்ல முடியாது என்று கூறினான். சிவனுக்கு இது கோபத்தை ஏற்படுத்தியது. தன்னுடைய மகன் என்று அறியாமல் ஒரு சிறுவன் தன்னையே உள்ளே செல்ல விடாமல் தடுப்பதைக் கண்ட சிவனுக்கு பெரும் கோபம் உண்டானது. சிவனின் கணங்களும் மற்ற தேவர்களும் சிறுவனுடன் சண்டையிட்டனர். ஆனால் சிறுவன் யாருக்கும் அஞ்சாமல் அனைவரையும் தோற்கடித்தான். அந்த சிறுவனின் வீரம் கண்டு ஆத்திரம் கொண்ட சிவன் அவனுடன் சண்டையிட்டு இறுதியில் தன் திரிசூலத்தால் சிறுவனின் தலையை கொய்தார். குளித்து முடித்து வெளியே வந்த பார்வதி தேவி தன் மகன் தலை துண்டிக்கப்பட்டு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியும் அளவில்லாத துக்கமும் அடைந்தார். தன் பிள்ளையின் தலையை கொய்தது தன் கணவன்தான் என்று அறிந்தபோது அவர் அளவற்ற கோபத்தில் பிரபஞ்சத்தையே அழிக்கத் துணிந்தார். பார்வதியின் கோபத்தைக் கண்ட சிவன் பார்வதியை சாந்தப்படுத்தவும் சிறுவனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கவும் முடிவு செய்தார். உடனே தன் கணங்களிடம், வடக்கு நோக்கி தலை வைத்து படுத்திருக்கும் எந்த ஒரு உயிரின் தலையை முதலில் காண்கிறீர்களோ அதை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். கண